நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ காரைக்கால் ரயில் நிலையத்தில் இருக்குங்க. மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், அப்பா என்ன வேர்வன்றீங்க, ரொம்ப சமாளிக்க முடியல. நம்ம ஏரியாவுக்கு போயிடுறதே பெஸ்ட்டுங்க. வெயில் காலத்தில் கடற்கரை ஏரியா நமக்கு செட் ஆகாது. அதனால இப்போ நம்ம கிளம்பி போக போகிறோம், தஞ்சாவூர் நோக்கி போக போகிறோம். எந்த ட்ரெயின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். காரைக்காலுக்கு நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்போ இருந்ததை விட அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. காரைக்கால் ரயில் நிலையமே புத்தம் புது ரயில் நிலையமாக மாறிடுச்சு. டிக்கெட்டு எடுத்தாச்சு. இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போக போகிறோம். டிக்கெட் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரூ. 25 மட்டும்தான். 95 கிலோமீட்டருக்கு ரூ. 25 அப்படிங்கிறது பரவாயில்லை. இப்போ முதல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் எர்ணாகுளம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் காரைக்காலிலிருந்து. நம்ம ட்ரெயின் செகண்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம வேகமாக ஏறி செகண்ட் பிளாட்ஃபார்ம் நோக்கி போகணும். ஏன்னா மணி 2:55க்கு பிற்பகலில் இந்த ட்ரெயின் இங்கேருந்து புறப்படும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப வேகமாக நம்மளும் கிளம்பி செகண்ட் பிளாட்ஃபார்ம் நோக்கி வந்துட்ருக்கோம். நிறைய பேர் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்ருக்குறாங்க. காரைக்கால்னாலே சொல்லவா வேணும். இப்போது நம்ம கீழே இறங்கணுன்னே நமக்காக நம்ம ட்ரெயின் காத்திருக்கு. ஏங்க, இந்த ட்ரெயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம், இந்த ட்ரெயின் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகக்கூடிய பயணிகள் ரயில் தானே? ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ட்ரெயின் தான் இங்கேருந்து போகுதா அப்படின்னு பார்த்தா ஆமாம், இந்த ட்ரெயின் தான் காரைக்காலிலிருந்து 2:55க்கு புறப்பட்டு அங்கே இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஒரு மெமோ ரயிலாக போயிட்டு மீண்டும் இந்த ரயிலானது திண்டுக்கல் நோக்கி செல்லக்கூடிய ரயில். சரி, இந்த காரைக்காலிலிருந்து தஞ்சாவூருக்கு எத்தனை ட்ரெயின் இருக்குது, எந்தெந்த நேரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அதுவும் கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் காரைக்காலிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில். இந்த ரயிலில் கட்டணம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், ரூ. 25 தான். இப்போ திருச்சி வரைக்குமே நம்ம போனோம் அப்படின்னா மிஞ்சி போனால் ரூ. 35 தான் இருக்கும். இதே ட்ரெயினில் நம்ம திண்டுக்கல் வரைக்கும் டிக்கெட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம். இப்போ எந்த ட்ரெயினுக்கு வேணாலும் நம்ம டிக்கெட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கட்டணம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். திருச்சியில் இருந்து இதே ட்ரெயினுக்கு பயணிகள் ரயில் கட்டணம் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் திருச்சியிலிருந்து திண்டுக்கலுக்கு ரூ. 25 கட்டணம் அப்படிங்கிறது ஆகுது. இப்போ காரைக்காலிலிருந்து சரியான நேரத்தில் நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. இப்போது எத்தனையோ ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி இருக்கலாம், இதே ரூட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணி இருக்கலாம். ஆனால் காலங்கள் அப்படிங்கிறது வேறு. நம்ம வந்த காலம் அப்படிங்கிறது வேறு. இப்போது நம்ம இந்த மழை காலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வெயில் காலம் முடிஞ்சு காற்று வீச ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு காலமுமே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது நிறைய இருக்குது. கோடை காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது நிறையா, மழைக்காலம் கற்றுக் கொடுக்கக்கூடியது நிறையா, அதே மாதிரி குளிர்காலம் கற்றுக் கொடுக்கக்கூடியது நிறையா. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே வந்து போகும் அப்படிங்கிறது தான். அதனால் பயணம் அப்படிங்கிறது ஒன்று தாங்க. ஆனால் அந்த பயணத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறுபடும். பிலாசபி எல்லாம் பேசலை, அதுதான் யதார்த்தம். இப்போது நம்முடைய பயணம் காரைக்காலிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பயணம் மிகவும் முக்கியமான பயணமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா தொலைந்து போனதை தேடுற ஒரு பயணம். அது என்ன தொலைஞ்சு போனது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மகிழ்ச்சியை தான். மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட முடியாது. வீடியோ கண்டென்டெல்லாம் மிஸ் ஆகிட்டு இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது என்ன மிஸ் ஆகிட்டு இல்லையா, லாங்குவேஜே மாறிடுச்சு, டெல்டா பகுதி மக்கள் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட உண்மைதான். இனிமேல் டெல்டா பகுதியில் தான் நம்முடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கணும் இல்லையா. இப்போது காரைக்காலிலிருந்து தஞ்சாவூருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து போகிறதுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும். இந்த கடலோர பகுதி அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த மண்ணினுடைய தன்மை அப்படிங்கிறது உப்பு படிஞ்சதாக இருக்கிறத பார்க்க முடியுது. தூரத்தில் கடற்கரையும் நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியுது. இந்த ஏரியா எல்லாமே ஹார்பர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், அரசலாறு எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் நிறைய படகுகள் அப்படிங்கிறத நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது இங்கே இல்லை, அடுத்த பிரிவு பிரியும் போது நிச்சயமாக அதையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போது ஒரு நாளைக்கு 5 ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது எந்தெந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வேளாங்கண்ணியில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து இந்த ட்ரெயினெல்லாம் பிடிச்சு தஞ்சாவூர் திருச்சி இந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போது காரைக்காலிலிருந்து பேரளம்பள்ளி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த ரூட்டில் தஞ்சாவூர் வரக்கூடிய ரயில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ரயிலுமே பாதிக்கப்படலை.
ஓடிட்டு இருந்த ரயில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. என்ன திருச்சியில் இருந்து இரவு வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்த ரயில், அதாவது மாலை நேரத்தில் வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்த ரயில் இப்போது மாற்றுப்பாதையில், அதாவது டைரெக்டாக காரைக்காலுக்கு இயங்குகிறது அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியை பொறுத்தளவு நிலக்கரி ஏற்றுமதிக்காகத்தான் ஆரம்பத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டது. நிலக்கரி ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட முடியாது, துறைமுகம் இருக்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடிய நிலக்கரியை ஏற்றிக்கிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு போகிறதுக்காகத்தான் ரயில் பாதை ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டது. பின்னாடி அது மக்களுடைய போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டாலே பெரும்பாலும் கடற்கரை ஓரத்தில் நிறைய கப்பல்களை நம்மால் பார்க்க முடியும். அதில் துறைமுகத்தில் குறிப்பாக நம்மால் பார்க்க முடியும். இப்போது அரசலாறு எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் இதில் இப்போது நதி வெள்ளம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாக இருக்குங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் மழையெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீரினுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா இது கடலில் சேரக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போயுமே நிறைய பேர் தங்களுடைய படகுகளை இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க சேஃபாக. இதெல்லாம் ஆற்றில் மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய படகுகள் கிடையாது, கடலில் மீன்பிடி படகுகள். இதை பத்திரமா நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா இந்த கலிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆறும் கடலும் சேரக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் தான் அது சூட்டபிள் ஆகும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தாலே தெரியும் எத்தனை படகுகள் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் எத்தனை படகுகள் தொழிலுக்காக போயிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கடற்கரையோரமாக வாழக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக அது தெரியும். இப்போ இந்த மண்ணினுடைய தன்மையை நீங்கள் பாருங்களேன், கருப்பாக அங்கங்கே இருக்குல்ல, இதெல்லாமே நிலக்கரியை ஏற்றிட்டு போகக்கூடிய சரக்கு ரயில்கள் கொட்டிய மிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் சேஃபாக நம்ம ட்ரெயினில் போயிட்டாலும் சரக்குகள் போனாலும் கூட சில பாகங்கள் அப்படிங்கிறது கீழே விழத்தான் செய்யும். அதில் ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி தான். இப்போது நம்ம காரைக்காலிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். காரைக்காலிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகிருக்கோம் அப்படின்னா நாகூர். இப்போது காரைக்காலுக்கு முன்னாடியுமே 2 ஸ்டேஷன் அப்படிங்கிறது, அதாவது நாகூருக்கு முன்னாடியுமே 2 ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது காரைக்கால் பகுதி தான், ஆனால் அது அந்தளவுக்கு பெரிய ஸ்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. இப்போது நாகூருக்கு அதிகப்படியான மக்கள் வந்து செல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். நாகூர் தர்கா உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான தர்கா. இங்கே நடைபெறக்கூடிய கந்தூரி விழா அப்படிங்கிறதும் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ். இன்னும் சொல்லணும்னா நாகூர் ஹனீபா அவருடைய பாட்டை யாராலுமே மறக்க முடியாது. இன்ன வரைக்குமே அந்த கம்பீர குரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரலால் தம்முடைய பாடலால் நம்ம எல்லாம் கட்டி போட்டவர் நாகூர் ஹனீபா அவர்கள். அவர் பிறந்த மண், இந்த மண்ணில் இன்னும் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறாங்க. அதனால் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து செல்லக்கூடிய ஒரு திருவிழா. சந்தனக்கூடு திருவிழா அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு திருவிழா அப்படின்னு வைங்களேன். அப்போது நம்மளுமே பல்வேறு இடங்களுக்கு பயணப்படுறோம். கிட்டத்தட்ட கோயில்களுக்கு மட்டும்தான் போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் நம்ம பள்ளிவாசல்களுக்கும் போகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா அஜ்மீர் வரைக்கும் கூட நம்ம பயணப்பட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று அவங்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய ட்ராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த ட்ரெயின் மட்டும்தான் உங்களுக்கு கம்மியான கட்டணத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரெயின்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ காரைக்காலில் இருந்து புறப்படக்கூடிய முதல் ரயில் தஞ்சாவூர் பக்கம் அல்லது திருச்சி பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6:35 காலையில் 6:35 ஒரு டெமோ எக்ஸ்பிரஸ் ரயில் கிளம்புது. இதில் இந்த கட்டணம்லாம் கிடையாது, இதில் கட்டணம் கொஞ்சம் சேர்த்துருக்கும். ஏன்னா இது எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயிலாக தான் இயக்கப்படுது. ஆனால் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய ரயில். இந்த ட்ரெயின் காலையில் 6:35 கிளம்பி திருச்சி வரைக்கும் போகக்கூடிய ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து மத்தியானம் தான் ட்ரெயின். ஸோ 6:35 காலையில் நமக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு காலையில் இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம போயிடலாம், அல்லது நாகூருக்கோ நாகப்பட்டினத்துக்கோ வந்திருக்கலாம். வந்துட்டு இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த மத்தியானத்துக்கு மேலே தான் ட்ரெயின் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிடையாது. அதனால் இந்த ட்ரெயின் ரொம்பவும் முக்கியமான ட்ரெயினாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின். என்ன காரணம் அப்படின்னா வேலைக்கு செல்பவர்கள் இந்த பகுதிகளிலிருந்து அதிகமான பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. திருவாரூர் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் திருச்சி வரைக்குமே போகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா தஞ்சாவூருக்கு 9:30 வரக்கூடிய ட்ரெயின் திருச்சிக்கு 10-10:15 போய் சேர்ந்துடும். சரி, இந்த ட்ரெயினை விட்டுட்டா அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின்
அடுத்த ட்ரெயினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினுக்கான நம்பர் ரொம்ப முக்கியமா? ஏன்னா அன்ரிசர்வ்டு தானே அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் சிலர் அந்த நம்பரை பார்த்து தான் பயணிக்கிறத இன்னும் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. 76856 அப்படிங்கிற நம்பரில் இந்த ட்ரெயின் இயங்குது. இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் காரைக்காலிலிருந்து நம்ம தஞ்சாவூருக்கு போகணும்னு நினச்சா மதியானம் 1 மணிக்கு தான் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. அது காரைக்காலிலிருந்து தஞ்சாவூர் வரைக்குமே செல்லக்கூடிய ட்ரெயின். அதுக்கடுத்து மீண்டும் அது திருச்சிக்கு தான் போகுது, மற்றொரு ரயிலாக ஒரு 10 நிமிஷம் கேப்பில். அதனால் திருச்சிக்கு போகிறவங்களுமே இந்த ட்ரெயினை பயன்படுத்தி டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயினுக்கான எண் 56817 அப்படிங்கிற நம்பரில் 1 மணிக்கு புறப்பட்டு நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நீடாமங்கலம் வழியாக தஞ்சாவூருக்கு 3:55 மணிக்கு போய் சேரும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா, காலையில் காரைக்காலுக்கு நம்ம வர்றது டைரெக்டாக தஞ்சாவூர்லேருந்து வராமல் மயிலாடுதுறை போயிட்டு மயிலாடுதுறையிலேருந்து அந்த பேரளம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயினை பிடிச்சி அந்த ட்ரெயினை 11:05க்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் காரைக்காலில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1 மணிக்கு இந்த ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிளானாக இருந்தது. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். பிரேக் ஃபெயிலியர்னால நம்ம ஃபஸ்ட்டு பயணமே கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இதெல்லாம் இருந்ததுனால இந்த ட்ரெயினில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. இந்த ட்ரெயினுக்கு அடுத்து இயங்கக்கூடிய இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினை பற்றி பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 76819 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின் மெமு வகையிலான ட்ரெயின் தான். அதாவது மின்சார ரயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு ஒரு வருத்தம் கூட இருக்கிறது உண்டு. எல்லா பகுதிகளுக்குமே மின்சார ரயில்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மதுரையில் ஏதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின், அதாவது மெமு, டெமோ இந்த மாதிரியான ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பகுதியெல்லாம் மின்மயமாக்கப்பட்ட பகுதியாக தான் இருக்குது. அங்கேருந்து செங்கோட்டை வரைக்கும் இயக்கலாம், அல்லது அங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயக்கலாம், அல்லது அங்கேருந்து திண்டுக்கல் வரைக்கும் கூட இயக்கலாம். திண்டுக்கலுக்கு கூட இந்த ட்ரெயின் போகுது. ஸோ திண்டுக்கல் இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் மதுரைக்கு இல்லாதது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். இந்த ட்ரெயினை 2:55க்கு தினமுமே புறப்படும். இதில் தஞ்சாவூர் வரைக்குமே கட்டணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ₹25 மட்டும்தான். திருச்சிக்கு ஒரு ₹35 வரைக்கும் இருக்கும். இந்த ட்ரெயினை தஞ்சாவூருக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலை 5:29 5:30 மணிக்கு போய் சேர்ந்துடும். 5:30 மணி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா போய் சேரக்கூடிய நிலையத்துக்கு மட்டும்தான் சரியான நேரத்தில் போகும். ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது துறைமுக பகுதி. இப்போது நம்ம அந்த நதியோரம் நிறுத்தி வச்சுருந்த படகெல்லாம் பார்த்தோம், அது சின்ன சின்ன படகுகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த துறைமுகத்தில் பெரும்பாலும் சரக்குகளை ஏற்றி இறக்கக்கூடிய பெரிய கப்பல்களை இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போது இதை தாண்டி நம்ம உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதிலிருந்து பல்வேறு பகுதிகள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். வேளாங்கண்ணி கூட நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான். நாகப்பட்டினத்திலிருந்து பிரிந்த சில பகுதிகள் இப்போது மயிலாடுதுறையில் இருக்குது, தஞ்சாவூரில் சில பகுதிகள் இருக்குது, திருவாரூரில் சில பகுதிகள் இருக்குது. இப்படி பல்வேறு மாவட்டங்களாக பிரிந்தது. ஆனால் ஒரு காலத்தில் காயிதே மில்லத் மாவட்டம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் பேரில் மாவட்டம் பேரெல்லாம் அணைக்கிறது அப்படிங்கிறது இப்போ தான். ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு சரியாக நினைவு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. காயிதே மில்லத் அப்படிங்கிற பேர் நாகப்பட்டினத்துக்கு இருந்ததா அல்லது திண்டுக்கல்லுக்கு இருந்ததா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பழைய பெயர். ஏன்னா காயிதே மில்லத்தாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட். ஆனால் அது திண்டுக்கலுக்கும் இருந்த மாதிரியான ஒரு ஞாபகம் அப்படிங்கிறது இருந்தது. இப்போது நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வீரன் அழகுமுத்துக்கோன் மாவட்டம் அப்படிங்கிறது இருந்தது இல்லையா? ஸோ அது மாதிரி தலைவர்களின் பெயரால் இருந்த மாவட்டங்கள் பிற்காலத்தில் தலைநகரங்களாக மாற்றப்பட்டது. அப்படி பார்த்தாலும் கூட தமிழகத்தில் 2 வித்தியாசமான மாவட்டங்கள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குல்ல, கன்னியாகுமரி அப்படிங்கிறது மாவட்டத்தினுடைய தலைநகரம் கிடையாது. நாகர்கோவில் தான் மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்குது. அதே மாதிரி நீலகிரி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீலகிரி அப்படிங்கிறது ஊர் பேரே கிடையாது. அது ஒரு மலைத்தொடரினுடைய பேர். ஆனால் அதனுடைய தலைநகரம் உதகமண்டலம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான். இப்போது நாகப்பட்டினத்தில் ஓரளவு நம்ம ட்ரெயினில் கூட்டம் ஏறிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ காரைக்காலிலிருந்து ரொம்பவுமே ஃப்ரீயாக வர ட்ரெயின். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வரணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்த முடியும்.
ஏன்னா இந்த ட்ரெயினை 2:55க்கு எடுத்து கிட்டத்தட்ட தஞ்சாவூருக்கு 5:30க்கு வருது. ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு ட்ரெயின் இருக்குது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 35 நிமிஷம் கழித்து தான் அந்த ட்ரெயின் புறப்படும். ஆனால் தஞ்சாவூருக்கு வர்றது 6:30க்கு வந்துடும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்பக்கூடிய ட்ரெயின் தான் கூட்டம். ஏன்னா அந்த ட்ரெயின் எடுத்தால் எல்லா நிலையங்கள்லையும் நின்று வர்றது கிடையாது. நாகப்பட்டினத்துக்கு அப்புறம் திருவாரூருக்கு அப்புறம் நீடாமங்கலம் கூட நிற்கிறது டவுட்டு தான். அப்படியே டைரெக்டாக தஞ்சாவூர் வர்றதுனால தான் அந்த ட்ரெயினுக்கு கூட்டம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ரயில்கள்லேயும் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு ட்ரெயினில் மட்டும்தான் முன்பதிவு செஞ்ச பெட்டி அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அது எந்த ட்ரெயின் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். தினமுமே புறப்படக்கூடிய காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 16187 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தினமுமே 4:30 மணிக்கு மாலை புறப்பட்டு அங்கேருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து இந்த ரயிலானது கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயமுத்தூர் வழியாக இயங்குகிறது. நள்ளிரவு நேரத்தில் கோயமுத்தூரை கிடக்குது. அதே மாதிரி காலையில் 7 மணிக்கெல்லாம் அந்த ரயிலானது எர்ணாகுளத்தை சென்றடைகிறது. தினமுமே இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ட்ரெயின் தான் கம்பன் எக்ஸ்பிரஸ். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ட்ரெயின் ஒரு 12 மணிக்குள்ளே காரைக்காலுக்கு வந்துடும். அப்படி வரக்கூடிய ட்ரெயின் ஒரு பயணிகள் ரயிலாக, நான் போன வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பயணிகள் ரயிலாக அந்த ரயிலானது புறப்பட்டு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா, கம்பன் எக்ஸ்பிரஸ் காரைக்காலில் இருந்து தான் புறப்பட்டு இயங்கி கொண்டு இருந்தது. அப்படி இருக்கிறதுனால இப்போது கம்பன் எக்ஸ்பிரஸ் சென்னையில் இருந்து வருதில்ல, சென்னையிலிருந்து வந்து காரைக்காலில் நின்றுட்டு அப்படியே அன்னைக்கு மாலை 4 மணிக்கு அந்த ரயில் எர்ணாகுளம் நோக்கி செல்லும். அதே மாதிரி எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் 12 மணிக்கு வருதில்ல, அப்படி வரக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கு இரவு கம்பன் எக்ஸ்பிரஸாக புறப்பட்டு சென்னை வரைக்கும் சென்று கொண்டிருந்தது. அப்போது அது திருவாரூர் வழியாக இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் இந்த பேரளம் காரைக்கால் வழி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, காலையில் 12 மணிக்குள்ளே வர்ற அந்த எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஒரு பயணிகள் ரயிலாக, அப்போது நீங்கள் அந்த ட்ரெயினில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசி கோச்சை மட்டும் அடைச்சிருவாங்க. மற்ற எல்லா கோச்சுமே, அது S1 இருக்கட்டும், S2 இருக்கட்டும், எந்த கோச்சாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. எல்லாமே அன்ரிசர்வ்டு பெட்டிகள் தான். அந்த பேசஞ்சர் ரயிலாக அது இயக்கப்படும். அப்படி போகக்கூடிய அந்த ரயிலானது மாலை மீண்டும் 4:30 மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு நேராக வேளாங்கண்ணிக்கு வந்துடும். காரைக்கால் வழியாக தான் வரும், வேளாங்கண்ணிக்கு வந்துடும். அப்படி வரக்கூடிய அந்த ரயிலானது வேளாங்கண்ணியிலிருந்து கம்பன் எக்ஸ்பிரஸாக செல்லும். இதே மாதிரி தான் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய ட்ரெயினை காலையில் ஒரு பயணிகள் ரயிலாக மயிலாடுதுறைக்கு வந்துட்டு, மயிலாடுதுறையில் இருந்து இந்த ரயில் மீண்டும் பயணிகள் ரயிலாக மாறி காரைக்காலுக்கு வந்துட்டு மாலையில் இந்த ரயிலானது எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸாக செல்லும். ஆக மயிலாடுதுறையில் தான் இதற்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்லை, ஏன்னா அது போயிட்டு ரிட்டன் வந்துடும். காரைக்காலில் தான் இதற்கான மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ வேளாங்கண்ணியில் பிட்லைன் இதெல்லாம் ஏற்பாடு செய்ய போகிறதுனால மற்ற ரயில்களுக்குமே, இன்னும் அதிகப்படியான ரயில்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. சரி, இந்த காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் நோக்கி போகக்கூடிய ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு ட்ரெயினே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது, ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினுக்கான டயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினை விட்டிங்கன்னா காரைக்காலிலிருந்து நம்ம திருவாரூருக்கோ, தஞ்சாவூருக்கோ, திருச்சிக்கோ வரவே முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து காலையில் தான் ட்ரெயின். அந்த ட்ரெயினுடைய டீட்டெயில் இது உங்களுக்காக. ட்ரெயின் நம்பர் 76903 அப்படிங்கிற நம்பரில் காரைக்காலிலிருந்து மாலை 6:10 மணிக்கு, 6:10க்கு விட்டுட்டா அடுத்த ட்ரெயின் இல்லை, அதனால் இந்த டயத்தை நோட் பண்ணிக்கங்க. 6:10க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது தஞ்சாவூர் வரைக்கும் தான் இயங்கும். தஞ்சாவூர் வந்தோன்னா மீண்டும் ஒரு பயணிகள் ரயிலாக மாறி திருச்சிக்கு தான் போக போகுது. எல்லா ரயில்களுமே திருச்சிக்கு தான் போக போகுது. ஆனால் பேர் மட்டும் தஞ்சாவூர் வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயிலாக இயங்கும். இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா காரைக்காலிலிருந்து ட்ரெயின் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போது இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய நிலையங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு நிலையம் வேறு கடந்து போகுது, இதையுமே நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த ரயில் நிலையம் கீழ்வேலூர் அப்படிங்கிற ரயில் நிலையம். இப்போது இதுக்கு முன்னாடியும் 2 முக்கியமான நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒன்று சிக்கல் அப்படின்னா, சிக்கல் சண்முகநாதர் அப்படிங்கிற அந்த முருகன் கோயில் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. அதிகப்படியான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோவில். அதனால் எல்லா ரயில்களுமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை தவிர ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் தான் இயங்குது. மற்றபடி 4 ரயில்களுமே இங்கே நின்று செல்வதை வழக்கமாக தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கீழ்வேலூர் அப்படிங்கிற
ரயில் நிலையம். வேலூர் அப்படிங்கிற பேர் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்குல்ல. இப்போது வடக்கு மட்டும்தான் வேலூர் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் ராயவேலூர்னு ஒரு பகுதி இருக்குது. அதே மாதிரி நம்ம நாமக்கலுக்கு பக்கத்தில், திருச்செங்கோடுக்கு பக்கத்தில் கூட பரமத்தி வேலூர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த மாதிரி இது கீழ்வேலூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தெற்கு இந்த மாதிரி வேலூர் அப்படிங்கிற பேர் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நமக்கு தெரிஞ்ச மேலூர் அப்படின்னு இருக்குது, வேலூர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாலை நேர பயணம். இந்த பயணத்தில் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் தான். இப்போது இந்த பகுதியை பொறுத்தளவு ஜங்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாகப்பட்டினம் தான். நாகப்பட்டினத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ரூட்டு பிரியுது, காரைக்காலுக்கு பிரியுது. அதே மாதிரி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நமக்கு திருவாரூருக்கு ரூட் பிரியுது. இப்போ நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய ரூட்டு. சரி, காரைக்கால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்டு ஸ்டேஷனாக தானே இருந்தது? இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்டு ஸ்டேஷனாக இல்லை. அகலப்பாதைக்காக பணிகள் நிறுத்தப்பட்டதுனால அது எண்டு ஸ்டேஷனாக இருந்தது. ஆனால் இப்போது காரைக்காலும் ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் காரைக்காலுக்கு பேருந்தில் வரீங்க அப்படின்னா அந்த பேருந்து நிலையத்து பக்கத்திலேயே ஒரு ரயில் நிலையம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதுதான் காரைக்கால் ரயில் நிலையம் அப்படின்னு போர்டை பார்க்காமையே, நான் இன்றைக்கி வரும்போது கூட பார்த்தேன், ஒரு 4-5 பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஏங்க இது காரை கோவில் 10 அப்படின்லாம் போட்டிருக்கு அப்படின்னா, அப்போ இங்கேருந்து அப்படின்னு கேட்குறாங்க, ட்ராக் வழியாக நடந்து போகலாமான்னு கேட்குறாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ட்ராக் வழியாக நடந்து போனால் பக்கம்தான், ஆனால் ரிஸ்க்கு. ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், அதில் தான் நடந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். பாதுகாப்பை கருதி பெரும்பாலும் நம்ம சேர் ஆட்டோவிலையோ அல்லது பஸ்ஸுலேயோ போகிறத தான் வச்சுக்கணும். ஸோ அந்த ஜங்ஷனில் இருந்து பிரியக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் வழியாக வரக்கூடிய அந்த ரூட்டும், இப்போது மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பேரளம் காரைக்கால் பாதை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான். அப்போ பேரளமும் ஜங்ஷன் தானே? ஆமாம், நிச்சயமாக நிறைய ஜங்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு சந்திப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. மதுரை சந்திப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. மதுரைக்கு ஏன் சந்திப்புன்னு பேர் இருக்கணும்? திண்டுக்கலுக்கு ஏன் சந்திப்புன்னு பேர் இருக்கணும்? அதே மாதிரி திருவாரூருக்கு ஏன் சந்திப்புன்னு பேர் இருக்கணும்? தஞ்சாவூருக்கு கூட சந்திப்பு அப்படிங்கிற பேர், தஞ்சாவூர் சந்திப்பு அப்படின்னு தான் இருக்கும். எதுக்காகனா 2 ரூட்டோ அல்லது 3 ரூட்டோ ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு தான் சந்திப்பு அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாம் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, பல பேருக்கு நம்ம ரயில்வே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது அதையும் சேர்த்து சொன்னால் தான் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போது நம்ம திருவாரூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். திருவாரூர் அப்படிங்கிறதும் ஒரு ஜங்ஷன் தான். திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து பிரியக்கூடிய இடத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த ரூட்டை பற்றி நமக்கு தெரியும் ஏற்கனவே. திருவாரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிச்சயமாக நாகப்பட்டினத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. சரி, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதை தவிர்த்து வேறு எந்த ரூட்டுக்கெல்லாம் இங்கேருந்து பாதை இருக்குது அப்படின்னா, நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனுக்கு பாதை இருக்குது. அந்த நீடாமங்கலம் வழியாக தான் தஞ்சாவூருக்கும் போக முடியும், அங்கேருந்து மன்னார்குடிக்கும் போக முடியும். சரி, அதே மாதிரி இந்த திருவாரூரில் இருந்து பேரளத்துக்கும் வழி அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்கணும். நிச்சயமாக இருக்குது. பேரளத்துக்கும் பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. பேரளம் வழியாக மயிலாடுதுறைக்கும் போகக்கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறதும் இருக்கிறது. இப்போது இந்த திருவாரூர்லேருந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டால், திருவாரூரில் இருந்து சென்னைக்கு ட்ரெயின் கிடையாது. திருவாரூர் வழியாக வேணால் சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி திருவாரூர் வழியாக வேணால் பெங்களூருக்கு ட்ரெயின் இருக்குது. ஆனால் திருவாரூர்லேருந்து எந்தெந்த ஊருக்கு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர்லேருந்து காலை நேரத்தில் காரைக்குடிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆப்போசிட்டில் காரைக்குடியிலேருந்து ஒரு ட்ரெயின் இப்போ மயிலாடுதுறை வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயினுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெயின். இதுவும் திருவாரூர்லேருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் தான். ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்காக இங்கே நிற்க வச்சுருக்காங்க. இது மன்னார்குடி வரைக்கும் செல்லக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ட்ரெயின் சென்னையிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் மன்னை எக்ஸ்பிரஸாக வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த ட்ரெயினை மயிலாடுதுறை வரைக்கும் இயக்கிட்டு இருந்தாங்க. மயிலாடுதுறையில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மயிலாடுதுறையிலிருந்து இந்த ரயிலானது பயணிகள் ரயிலாக மன்னார்குடி வரைக்கும் போகும், பேரளம் திருவாரூர் வழியாக. ஆனால் இப்போது காரைக்குடிக்கு மயிலாடுதுறையிலிருந்து ரயில் இயக்கப்பட்டதுனால இந்த ட்ரெயினுக்கான தேவை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டயத்துக்கு தான் இயக்குறாங்க. அப்போ திருவாரூர் வரைக்குமே மக்கள் வந்துடுவாங்க. அப்போ மன்னார்குடி போகிறவங்க அந்த ட்ரெயினில் திருவாரூரில் வந்து இறங்கி அங்கே இருந்து மன்னார்குடி செல்வதை வழக்கமாக வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரெயின் இப்போ மெயின்டெனன்ஸ்க்காக, பெரும்பாலான ரயில்கள் மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான் பயணிகள் ரயிலாக மாற்றப்படுகிறது. எக்ஸப்ட் கம்பன் எக்ஸ்பிரஸ் மற்றும் காரைக்கால் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தவிர. ஏன்னா அது மயிலாடுதுறையில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே கிடையாது. பெரும்பாலும் வேளாங்கண்ணியிலையோ அல்லது
காரைக்கால்லையோ தான் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மற்ற ரயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த மன்னார்குடி வரைக்கும் வரக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் தான் செந்தூர் எக்ஸ்பிரஸாகவும் போகுது. அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர்லேயும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அதனால திருநெல்வேலிக்கு அது பயணிகள் ரயிலாக வரும். மெயின்டெனன்ஸ்லாம் முடிச்சுட்டு மீண்டும் பயணிகள் ரயிலாக திருச்செந்தூர் போய் அங்கேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸாக போகும். அதே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த திருவாரூர் ரயில் நிலையத்துக்கு இந்த ரயிலானது பயணிகள் ரயிலாக வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ திருவாரூருக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து நமக்கு மிகப்பெரிய ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நீடாமங்கலம் தான். நீடாமங்கலத்துக்கு முன்னாடியும் சில ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ திருவாரூர்லேருந்து புறப்படக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்த்தோம். காரைக்குடிக்கு செல்லக்கூடிய அந்த ட்ரெயினை மட்டும் பார்த்துருக்கோமே தவிர அடுத்து எந்த ஒரு ட்ரெயினுமே பார்க்கல. இப்போது இந்த மன்னை எக்ஸ்பிரஸ் மன்னார்குடி போகிறதும் திருவாரூர்லேருந்து புறப்படுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த திருவாரூர்லேருந்து ஒரு இடத்துக்கு ட்ரெயின் போகுது, அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது எந்த ரூட் அப்படின்னா திருத்துறைப்பூண்டி. ஆமாம், திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை இந்த வழியாக போகக்கூடிய ரயிலை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அதையும் தாண்டி அகஸ்தியம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு சமீபத்தில் தாங்க தெரிஞ்சிச்சு. அகஸ்தியம்பள்ளி அப்படிங்கிறது ஒரு கடற்கரை ஓரமான அந்த கோடியக்கரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்குமே திருவாரூர்லேருந்து ரயில் போகுது. காலையில் கிளம்பி அகஸ்தியம்பள்ளி போயிட்டு ரிட்டன் திருத்துறைப்பூண்டி வரும். திருத்துறைப்பூண்டியிலேருந்து அப்படியே போயிட்டு திரும்ப திருவாரூர் வந்துட்டு அப்புறம் திருத்துறைப்பூண்டியோட ஆல்ட்டு அந்த மாதிரி. இது இல்லாமல் திருவாரூர்லேருந்து வேறு எந்த ஊருக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, வேறு எந்த அளவுக்குமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. திருவாரூர்லேருந்து திருச்சி போகும், திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய ட்ரெயின் இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போது நம்ம ஒரு முக்கியமான ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கோங்க. இந்தியாவிலேயே ஒரே ஜங்ஷனு, ஒரு ஸ்டேஷனு, அந்த ஸ்டேஷனில் ஊடையில் ரோடு இருக்கிறது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? நிச்சயமாக நீங்கள் பார்த்துருக்க முடியும். அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் தான் அந்த இது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போது காரைக்காலிலிருந்து தஞ்சாவூர் திருச்சி வரக்கூடிய ரயில்களை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி திருச்சியிலிருந்து காரைக்கால் நோக்கி செல்லக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்க்கணும்ல, பார்த்துடலாமா? இதை ஏன் நம்ம திருச்சியிலிருந்து காரைக்கால் வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, சில ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினாக வரும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வேளாங்கண்ணியோ அல்லது காரைக்காலோ போகும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருச்சியிலிருந்து நம்ம டைம் போட்டோம் அப்படின்னா செட் ஆகாது. அதனால தான் இந்த ட்ரெயினை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூர் டு காரைக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பயணிகள் ரயில்கள் அல்லது ஒட்டுமொத்த ரயில்களை பற்றி இப்போ அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த வகையில் திருச்சியில் இருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் வந்துட்டோம்னாலே காரைக்காலுக்கு போயிடலாம். இப்போ திருச்சியிலிருந்து கிளம்பி வரக்கூடிய ட்ரெயின் தான் காரைக்காலுக்கு போகுது, அது வேறு மேட்ரு. ஆனால் காரைக்காலுக்கு போகணுன்னா திருச்சியில் காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டைரெக்டாக கிளம்பி வர வேண்டிய இடம் தஞ்சாவூர். ஏன்னா காரைக்காலுக்கு முதல் ரயிலை இயக்கக்கூடியதும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாநகரம் மட்டும்தான். தஞ்சாவூர்லேருந்து காலையில் 6:50 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில். தஞ்சாவூர்லேருந்து காலையில் 6:50க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 9:30 மணிக்குள்ளே காரைக்காலுக்கு போய் சேர்ந்துடும். இதுதான் முதல் ரயில். ஆக திருச்சியிலேருந்து நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் நான் தஞ்சாவூரை பேஸாக வச்சு டைமிங் அப்படிங்கிறத சொன்னேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த தஞ்சாவூர், திருவாரூர் இந்த பகுதி, மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் எல்ஹெச்பி வகையிலான ரயில்கள் இயக்கப்படுறது ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்கிறது. 1-2 ரயில்கள் மட்டும்தான் இயங்குகிறது. அதுவுமே இங்கேருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் கிடையாது. மயிலாடுதுறையிலிருந்து புறப்படக்கூடிய கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் வேணால் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக இருக்கும். மற்றது எல்லாமே நார்மல் தான். இப்போ காலையில் கிளம்பக்கூடிய ரயிலுக்கான நம்பர் 76804 அப்படிங்கிற நம்பர். சரி, இந்த ட்ரெயின் 6:50 ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வாங்க பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 56818 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில். இது தஞ்சாவூர்லேருந்து புறப்படக்கூடிய நேரம் காலையில் 7:54 மணி. செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் பெரும்பாலும் வரும். இந்த ட்ரெயின் வரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்குகிறது. காரைக்காலுக்கு 10:55 மணிக்கு போய் சேரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு ட்ரெயின் இருக்கா?
ட்ரெயின் நம்பர் 16108 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய 188 16188 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின் எர்ணாகுளத்தில் இருந்து தஞ்சாவூர் வழியாக வரக்கூடிய ட்ரெயின். இது தஞ்சாவூருக்கு காலையில் 9-7 மணிக்கு வரும். இந்த ட்ரெயின் தான் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் 4 மட்டுமே இருக்கக்கூடிய ட்ரெயின். இது போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் 11:45 மணிக்கு போகுது. போயிட்டு இதே ட்ரெயின் தான் 12:35 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு காரைக்காலில் இருந்து பேரளம் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின், மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஒரு பேசஞ்சர் ரயிலாகவே இயங்குகிறது. அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் தாங்க. ட்ரெயின் நம்பர் 76820 அப்படிங்கிற நம்பரில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு காரைக்கால் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலுக்கு தஞ்சாவூரில் ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காரைக்கால் எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளம்பும். அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வந்து சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 1:40க்கு வந்துட்டு இந்த ட்ரெயினானது அதற்கடுத்து 2:55 மணிக்கு புறப்பட்டு செல்கிறது. இதற்கடுத்து 2 ரயில்கள் இருக்கிறது. 2 ரயில்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு ரயில் மட்டும்தான். ஆரம்பத்தில் இந்த ரயில் இல்லை அப்படின்னா இப்போது நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ரயிலை தவிர வேறு ரயிலே இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த ட்ரெயின் இப்போ மாற்றப்பட்ட ட்ரெயின் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆரம்ப காலங்களில் பேரளம் காரைக்கால் வழிப்பாதை ஓப்பன் ஆகாத டயத்தில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்த ட்ரெயின் 4:50 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும். நம்மளே அதில் பிளாக் எடுத்து போட்டிருக்கோம். அந்த ட்ரெயின் வேளாங்கண்ணி வரைக்கும் போகும். ஆனால் அந்த ட்ரெயின் இப்போது வேளாங்கண்ணிக்கு வருவதற்கு பதிலாக டைரெக்டாகவே காரைக்காலுக்கு சென்று விடுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடச்சிச்சு. அந்த ட்ரெயின் தான் கடைசி ட்ரெயின். ஆக காரைக்கால் அப்படிங்கிறத நம்ம பேஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு ஈஸியாக போயிட முடியும் பேருந்துகள் மூலமாக. அடிக்கடி ட்ரெயின் கிடையாது, பஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக வேளாங்கண்ணி, காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த பகுதிகளெலாம் கவர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ மாலை நேர பயணம் ரொம்பவும் சிறப்பாக போயிட்டுருக்கு. பல்வேறு தகவல்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் பல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நிலையையும் நம்ம எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இப்போது சமீபத்தில் நம்ம ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். மேட்டுப்பாளையத்திலிருந்து பல்வேறு ரயில்கள் இயங்க இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்லாம். அதே மாதிரி தான் வேளாங்கண்ணியிலையும் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள், அதே மாதிரி பிட் லைனு இது எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா வேளாங்கண்ணியிலிருந்து நிறைய பகுதிகளுக்கு ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. இப்போ வேளாங்கண்ணியிலிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் ரயில்கள் இருக்கிறது அப்படின்னா வேளாங்கண்ணியிலிருந்து தினசரி இயங்கக்கூடிய அந்த மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயின், அதே மாதிரி வேளாங்கண்ணியிலிருந்து இப்போது இயங்கு கொண்டிருக்கக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி வேளாங்கண்ணியிலிருந்து வாரம் 2 முறை செங்கோட்டை வழியாக, அதாவது முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை இந்த வழியாக இயங்கக்கூடிய எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ஸு, அதே மாதிரி வேளாங்கண்ணியிலிருந்து இப்போது அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரெயின் வாரம் 1 முறை இயங்கக்கூடிய ட்ரெயின், மதுரை வழியாக இந்த செங்கோட்டை வழியாக சொல்லக்கூடிய ட்ரெயின் எர்ணாகுளம் வரைக்கும். இதை தவிர்த்து வேறு எந்த ட்ரெயினுமே கிடையாது. வாரம் 1 முறை துரதிர்ஷ்டவசமான நமக்கெல்லாம் கடுப்பை ஏற்படுத்துகிற ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேளாங்கண்ணியிலேருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். நம்ம கவனக்குறைவாக விட்டதுனால அந்த ட்ரெயின் என்ன பண்ண முடியும், இருந்தாலும் பரவாயில்ல, அதுவுமே லிஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெயினை தவிர்த்து வேறு ஏதாவது ட்ரெயின் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த பிட் லைன்லாம் அமைக்கும் பட்சத்தில் நார்த்தில் இருந்து நிறைய பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வந்து செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்டேஷன் எல்லாமே தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீடாமங்கலம் அப்படிங்கிற ரயில் நிலையம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே ரொம்பவும் பிரபலமான ரயில் நிலையம். ஏன் அது பிரபலமான ரயில் நிலையம் அப்படின்னா, இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எந்த ஒரு கிராசிங்குமே இருக்காது. உள்ளே நம்ம போய் எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த நீடாமங்கலம் ரயில் நிலையம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் ஊடையில் ஒரு கிராசிங் அப்படிங்கிறது இருக்கும். நிச்சயமாக ஏதாவது ஒரு ட்ரெயின் நிற்கிது அப்படின்னா அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் இருக்கும். இதெல்லாம் தான் அதற்கான காரணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ட்ரெயினில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் போய்ட்டுருக்கு. இன்னொரு கூடுதலான தகவல் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான்.
என்ன காரணம் அப்படின்னா, நீடாமங்கலத்தில் ஒரு ட்ரெயின் நின்னாலுமே நிச்சயமாக மாறி போக முடியாது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இந்த அங்கிட்டு போகுது பாருங்க, அது மன்னார்குடி நோக்கி செல்லக்கூடிய பாதை. அந்த பாதைக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லது வேறு ஏதாவது ஒரு ரயிலுக்காக காத்திருக்கணும். காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ட்ரெயின் நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் நிற்கிது அப்படின்னா, அதுக்காக பல பேருந்துகள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதெல்லாம் மாறணும். அதுக்காக ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கணும். முதல்ல தேனி ரயில்வே மேம்பாலத்தை அமைக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் ரயில்வே பாதுகாப்பான ஒரு பயணமாகத்தான் இருந்தது. ஆனால் கர்நாடகாவில் நான் அனுபவப்பட்டதிலிருந்து ரயில்வே மீதான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரயில்வே போலீஸ் சொல்கிறாங்க பிளாட்ஃபார்மில் நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு. பிளாட்ஃபார்மில் தான் என் செல்லை திருடிட்டு போனாங்க. அதை பற்றியே பேசாத அவங்க தள்ளி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் என்னமோ பேசிக்கிட்டாங்க. எனக்கு கன்னடம் புரியும். அது அவங்களுக்கு தெரியல. அம்மாப்பேட்டை ரயில் நிலையத்தை நம்ம தாண்டியாச்சுங்க. இப்போது தஞ்சாவூரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயம்பேட்டை, அம்மாப்பேட்டை இந்த ரெண்டுமே ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐயம்பேட்டை அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். அது கும்பகோணம் போகிற வழியில் இருக்குது. அதே மாதிரி அம்மாப்பேட்டை அப்படிங்கிறது திருவாரூர்லேருந்து வரக்கூடிய ஒரு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பயணிகள் இறங்கி ஏறுவதை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பகுதியில் ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னா ஊடையில் இருக்கக்கூடிய கொரடாச்சேரி ரயில் நிலையமும் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், யூடியூப்புக்காக எதுக்கு நீ மாங்கன்னு கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு காரணத்தை சொல்லணும் இல்லையா? வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கும். அந்த வகையில் எனக்கும் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருந்தது. அது என்ன அப்படின்னா, முதலீடு போட்டு ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் என்னுடைய குரல் அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சது இந்த யூடியூப் தளம் தான். ஸோ இதில் நான் உங்களை சந்திக்கக்கூடிய அந்த குறுகிய நிமிடங்கள், இதெல்லாம் பெரிய நிமிடங்கள். இது தவிர்த்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறேன். அது வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதில் நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. இந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனையோ சேனல் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெர்மிஷன் தர்ற இவங்க ஏன் நம்மளை சுதந்திரமாக இருக்க விடுறதில்ல? எனக்கும் சிறகுகள் உண்டு, பறக்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டு. ஆனால் பறக்க முடியவில்லையே அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அதை ஒருத்தர் பிடிச்சு அதை போய் இவர் வீடியோ எடுக்கிறாருன்னு சொல்லி, அதில் ஒருத்தர் வந்து இவர் 3 வீடியோ எடுக்கிறாருன்னு சொல்லி, இதெல்லாம் வருத்தம். இந்த வருத்தங்களை எல்லாம் தாண்டி தான் நம்ம சாதிக்க வேண்டியது இருக்கிறது. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது இவங்க மத்தியில். யாராவது ஒருத்தர் நல்லா வந்தால் அதை கெடுக்கக்கூடிய சமுதாயம். நண்டு வலையை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை காலி பண்ணக்கூடிய சமுதாயம் தானே இந்த சமுதாயம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிட போகிறோங்க. இது குடிகாடு அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில் நிலையம், அம்மாப்பேட்டை அப்படிங்கிற ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தை தாண்டி நம்ம தஞ்சாவூருக்கு போயிட போகிறோம். இந்த வீடியோவில் நான் அன்னெசசரி டாக் அப்படிங்கிறது நிறையாவே இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த சமுதாயத்தினால் நான் பாதிக்கப்பட்டது அது மட்டும்தான். ஏன்னா சாதிக்கணும்னு நினச்ச என்ன இந்த சமுதாயம் வெட்டி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அது நிறைய பேரை சொல்லலாம். ஆனாலும் மிருகங்களையும் தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது. தேவையில்லாத பேச்சு அப்படின்னு இதை எடுத்துக்காதீங்க. ஏதோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச தகவல்களை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. இப்போ முன்னாடி இந்தியா ஃபுல்லாக சுற்றணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது எனக்கு இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக சுற்றணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் என்னென்ன ட்ரெயினை கவர் பண்ணாமல் இருக்கோ அதை மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் நடந்த அந்த துயரமான சம்பவம் இன்னும் என் மனதை விட்டு நீங்காமல் தான் இருக்குது. எடுத்துட்டு அவன் கேட்டான் பாருங்க, வந்து பாஸ்வேர்டை சொல்லு, உன் காசெல்லாம் எடுத்து கொடு அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொள்ளைக்காரங்களும் நிறையா பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க. சாரிங்க, இது ஒரு பிளாக்காக தான் பண்ணணுன்னு ஆரம்பித்தேன். ஆனால் என்னோட மனம் அப்படிங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். தஞ்சாவூர் ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தஞ்சாவூருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட போகிறோம். தஞ்சாவூரில் தான் நம்மளை அக்யூஸ்ட் லிஸ்ட்லேயே சேர்த்துட்டாங்களே, யூடியூப் வீடியோ எடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. நம்ம வேறு ஒரு காரணத்துக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது.
இது மாதிரி பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.